குழந்தைய காலோட காப்பாத்தணும் டைம். ஆபரேஷன் பண்ண நைட் என்ன 30,000 கட்டுமான்றாங்க. குழந்தை நல்லா எடுக்கணும், குழந்தைய காலோட காப்பாத்தணும் எங்களுக்கு. அது இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க சேர்த்துமாங்க. வேற எதுவும் காசு உடனே கட்டணும். நாங்க 75,000 அப்படியே நாங்க பாதி காசு கட்டணும். கட்டி ஆபரேஷன் பண்ண நைட் என்ன 30,000 கட்டுமான்றாங்க. நான் கட்ட மாட்டேன். நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். நானும் என் சிஸ்டர் தான் இருக்கிறோம். வேற யாரும் இல்லை. ஜென்ஸும் அவங்க வந்தா நாங்க கட்டு முடிச்சோம். நாங்க உடனே GH எடுத்துன்னு போக மாட்டாங்க. GH எடுத்துன்னு போகணும். அதை எடுத்து போனோம். அவங்க என்ன சொல்றாங்க, சவிதாக்கு போகணும். சவிதாக்கு போய் என்ன சொல்றாங்க, இது அந்த குழந்தைக்கு அந்த சதை அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. நீங்க உடனே 2 நாள் முன்னாடியே நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா குழந்தைய நாங்க காப்பாற்றுவோம். நாங்க ஒன்னும் குழந்தைக்கு உயிருக்கு தான் நாங்க ஆபத்தாங்க, காலத்துக்கு நாங்க கேரண்டி சொல்ல மாட்டோம். இல்ல வண்டியில போயிட்டு இருந்தோம். வண்டியில ஏற்றின்னு போக சொல்றான். யார் கூட? அது கூட தங்கச்சி கூட போயிட்டு இருந்தான். போயிட்டு சொல்ல கார் இச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு நாங்க வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. ஏற்றி விட்டோங்க. திருவள்ளூர் GHக்கு வந்தோம். வந்த உடனே என்ன ஆச்சுனாக்கா அவனுக்கு கால எல்லாம் ஒண்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அய ஆரம்பிச்சிட்டான். அதனால உடனே என்ன பண்ணோம், வேற எங்கன்னா பிரைவேட்ல பாக்குறாங்க அட்மிஷன் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். எடுத்துன்னு வந்தோடனே இந்த ஹாஸ்பிட்டல் நைட் 1 மணிக்கு அட்மிட் பண்ணோம். அவரு பண்ணி உடனே அமௌண்ட் பேசி இவ்வளவு ஆகும் சொன்னாரு. சரி நாங்க ஓகே சொல்லிட்டோம். ஓகே சொல்லி உடனே என்ன பண்ணோம், காலையிலேயே காசு கட்டி 2 மணிக்கு ஆபரேஷன் இட்டு பண்ணாரு. இட்டு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு விட்டாரு. விட்ட உடனே என்ன பண்ணாரு, குழந்தை ஒரு கொஞ்சம் ஜூஸ் தான் குடிச்சான். நைட் அன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா 9 மணிக்கு மேல கால் வீங்கி போச்சு. ஏழை உடம்பா கால் வீங்கி உடனே குழந்தை என்ன பண்றாரு, பயந்து டாக்டர் யாரையும் வர வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திருப்பி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எலும்பு டாக்டர் ஒருத்தர் வர வச்சு அவர் மூலியமா அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி திருப்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். கவர்மெண்ட் போனாக்கா அட்மிஷன் போட மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் டாக்டர் அட்மிஷன் போட வைக்கிறாரு. போட வச்சு அந்த நைட் எல்லாம் ஸ்கேன் அவர் எடுக்கிறாரு. 1 மணி நைட் எடுக்கிறாரு கவர்மெண்ட்ல. 1 மணி நைட்டுக்கு ஸ்கேன் எடுத்து உடனே என்ன பண்றாரு, அவர் இங்க வேலைக்கு ஆகாது, ரத்த குழந்தை ரொம்ப நஷ்டம் இருக்கு, நீங்க GH போடுங்க, சப்ளை போடுங்க. ஆனா GH போனா குழந்தைய நீங்க இப்ப காப்பாற்ற முடியாது, ஏன்னா ரத்த ஓட்டு 2 போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க இங்க சப்ளை போயிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அங்க போயிட்டு உடனே என்ன பண்ண, நான் எதுன்னு கேட்ட உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே ரத்த குழந்தை நரம்பு கட் ஆயிடுச்சு, நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரைல் தான் பார்ப்பேன், இந்த காலுக்கு நரம்பு எடுத்து வச்சு ஒரு ஆஞ்சியோ பண்ணுவேன், ஓகே ஆனா உங்க லக்கு இல்லைன்னா அப்படிதான் சொல்லிட்டு அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி ஐசியில் வச்சிருந்து அது நல்லா சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 4ஆவது நாள் கால் எடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி குழந்தைக்கு உயிர் பாதிக்கும்னு சொன்னாங்க. அதோட என்ன பண்றேன், அது பண்ணிட்டு இருப்போம். அங்க எடுத்தாங்க. இவர் பண்ண தப்புனால்தான் நைட்டு கரெக்டா 12 மணிக்கு அவர் இந்த ஹாஸ்பிட்டல் தான் தப்பு பண்ணது, தஞ்சை ஹாஸ்பிட்டல் தான் தப்பு பண்ணாங்க. இதுலதான் நடந்ததா அவர் பண்ண தப்பு. அது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணா எக்ஸ்ரே எதுவும் எடுக்கல சார். அவரு எக்ஸ்ரே எடுக்காத பிளைட் மட்டும் வச்சு குழந்தைக்கு இது பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லிருக்கணும், கவர்மெண்ட்ல நான் தலைக்கு ஏற்ற ஸ்கேன் நான் பில்லு அடிப்பட்ட உடனே அதை போயிட்டு அந்த இது கொடுத்து அது பில்லுக்கு வாங்கினாரு. இது ஏன் நீங்க வாங்குறீங்கன்னு நான் கேட்கறேன். உங்களுக்கு பணம் வாங்குறீங்க, நீங்க தனி எடுத்து பாருங்க சொன்னாக்கா எல்லா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தலைக்கு மட்டும் நான் அதை பாத்துக்கிறேன், நான் அது மட்டும் பாத்துட்டு பண்றேன்னு அப்படி நாங்க அந்த வார்த்தை கேட்கறோம். நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்து பாருங்க சார்னாக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்குது, 3 இடத்துல எதுவும் முடிவு ஒன்னு சொல்லிட்டு ராடு வச்சு பண்ணோன்னு குழந்தை கால் வீங்கி போய் வீடாயிடுச்சு. அன்னைக்கு 1 மணிக்கு நாங்க ஏத்த மாட்டோன்றோம். இவர் ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்புறாரு. நாங்க ஏன்னு கேட்கறோம், நீங்க காசு வாங்கிட்டு செய்யறீங்களா, ஏன் என்னைக்கு ஏற்றி அனுப்புறோம் கேட்கறோம். ஒன்னும் இல்லப்பா, நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே எடுத்துட்டு இங்கேயே வந்துருந்தாரு. அந்த மனோபாலைக்கு வந்தாரு கவர்மெண்ட் டாக்டர், அவர் எக்ஸ்ரே எடுத்து எல்லாத்தையும் போயிட்டு அங்கிருந்து அவர் டிவைட் பண்ணி ஆம்புலன்ஸ் வச்சு காசு ஆம்புலன்ஸ் சபிதா கிட்ட குழந்தை காப்பாத்துட்டு நாங்க போயிட்டோம். அதே இங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்ட்ரெயிட்டா அங்கே போயிருந்தா கூட குழந்தை கால் காப்பாற்றிட்டு அந்த மனோபாலஜி தான் அந்த அவ்வளவு வேலையும் பண்ணாரு. அவர் அந்த ரேட்டுக்கு 1 மணிக்கு அட்மிஷன் போட்டு திருப்பி அட்மிஷன் கேன்சல் பண்ணி அன்னைக்கு அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு உடனே இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்க நாங்க போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் காசு கொடுத்து நாங்க போறோம். திருப்பி இங்க அந்த நைட் 1 மணிக்கு அங்க இருக்கிறப்ப பாக்கல. மறுநாள் காலையில 2 மணிக்கு பைசா காட்டணும் உடனே ஆபரேஷன் போயிட்டாரு. அது ஆபரேஷன் கட்டண உடனே பார்த்து பண்ணாரு. அதுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு அனுப்பிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.